நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். நாம் இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். கார்த்திகை மாதம் தீபத் திருநாள், அனைவருடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம். முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம். ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் தான். அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்துட்டு இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/11/2025 திங்கள்கிழமை, சித்திரை நட்சத்திரம், திரையோதசி திதி, தேய்பிறை, கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள். புதனும் வக்ரகதியாக இருக்கிறது. கார்த்திகை 8ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 21 வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார். கார்த்திகை 11ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 20ஆம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்ரகதியாக மிதுனத்தில் பயணம் படுறார். இந்த மாதத்தினுடைய கார்த்திகை 22ஆம் தேதி முக்கியமான பயிற்சி, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது. ஆமாம், மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்கு கேது தசை, கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் சூரியன் கார்த்திகை 29க்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம். இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாகவும், புதனும் வக்ரகதியாகவும், செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் 12 ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது, சூழ்நிலைகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாத பலன்கள் என்பது ஒரு 50% தான். உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும். இப்போ ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா, இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6, 8, 12 இருக்கா, அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சாதக பாதக நிலைகள். சரி, முதல்ல இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதம் சொல்லலாம் இந்த மாதம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்லுறோம், நம்மளுக்கு நிறைவேற மாட்டேங்குது அப்படின்றத விட ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், செவ்வாய் சுக்கிர சூரியனுடைய இணைவுகள், ஆமாம் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும், அது அஸ்தங்கமாக இருக்குது, காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடத்தில் இருக்குது அப்படிலாம் கேள்விகள் இல்லை. பட் சூரியன் செவ்வாய் இணைவு ஜாதகங்கள், சிவராஜ யோகம் உள்ள ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த குரு பார்த்துட்டார் அப்படின்னா அதிகார பதவிகளை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு தான் அது சொல்லப்படுது. இவங்க யாரையுமே மதிக்க மாட்டார், தும்சமாக செயல்படுவார், தன்னை எதிர்த்து நிற்கிறவங்களை எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இவங்களாம் பெரிய பெரிய பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக பலங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதி 7ஆம் இடத்துல போகும்பொழுது காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இல்லறங்களில் திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீண்ட நாள் நண்பன் நல்ல உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே காலகட்டத்தில் மனைவியால் கணவனுக்கும், கணவனுக்கு மனைவியால் யோகம் தரும் ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உருவாகும். வருமானத்திற்கேற்ற சேமிப்புகள் உருவாகும். நிறைய செலவினங்கள் நடக்குது சார், வருமானம் வர்றது செலவாயிண்டே இருக்குது, அது எல்லாம் எப்போ தான் மீதி பண்ணுறதுனே தெரியல, கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள்
வாங்குவது தொடர்பான பேச்சுக்கள் தொடரும். பட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். இதெல்லாமே சரி பண்ணிக்கலாம். புதுமனை புகு விழா நிகழ்த்துவதற்கு ஒரு உன்னதமான ஒரு மாதம் உங்களுக்கு இந்த மாதம், கார்த்திகை மாதம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்கார். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வக்ரகதியாக வரார். அதனால் உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். பட் குடும்பத்துக்குள்ள இன்னொருத்தருடைய தலையீடுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு உண்டான ஒரு விவாதங்கள் வருதா, நீங்களே பேசி தீர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லபடியாக அமையும். பழைய வீடுகளை புதுப்பிப்பதற்குண்டான சூழல்கள் நடக்கும். பழைய வாகனங்களில் சிறு சிறு செலவுகள் நேரிடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டை விற்கலாமா, இடத்த விற்கலாமா, பட்டா மாற்றலாமான்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். பட் தொழில் கொஞ்சம் இடம் மாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடந்துக்குன்னு வருது. அந்த இடம் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் அது வருமானத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அற்புதங்களையும் ஆனந்தத்தையும் தரும். மேலும் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கு அம்பாள் ரேணுகாதேவியை வழிபட்டு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை பெறுங்க. வாழ்க வாழ்க வாழ்க.